வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து டிஐவை பல்லாங்குழி பார்க்க போகிறோம். பல்லாங்குழி வந்து நம்ம விளையாடணும்னா கட்டை இல்லாமல் விளையாட முடியாது. இந்த லாக்டவுன் டைமில் நம்ம எங்கே போய் வெளியில் போய் வாங்குறது, அதனால வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து தெர்மாக்கோல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம சர்க்கிள் போடணும். தெர்மாக்கோலில் வந்து நம்ம ரெண்டு சைடுலேயும் 7 சர்க்கிள் போடணும். இந்த மாதிரி வளைவான பொருள் வச்சு நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த தெர்மாக்கோல் வந்து நமக்கு வந்து வீட்டிலே இருக்கும், அதனால ஈஸியாக பண்ணிடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு பண்ணிடலாம். நம்மளோட தெர்மாக்கோல் பல்லாங்குழி கட்டைக்கு சர்க்கிள் எல்லாம் போட்டாச்சு. அதே மாதிரி ஷேப்பில் எங்கள் வீட்டில் இருந்தது. இப்போ நம்ம வந்து கரண்டியை சூடு பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளில் வந்து வச்சு எடுக்க வேண்டியது தான். நம்ம வச்சோன்னா அது வந்து அப்படியே லைட்டாக வந்து அப்படியே இறங்கும், குழி மாதிரியே இறங்கும் பாருங்கள். நீங்கள் ரொம்ப சூடுபடுத்திட்டீங்கன்னா அதோட பின் விளைவை நான் அப்புறமேல் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதுலேருந்து ரப்பர் மாதிரி ஏதோ நூல் மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருது. அதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம அழுத்தினோன்னா சூப்பராக குழி ரெடி ஆகிடும் விளையாடுறதுக்கு. பாருங்கள், அருமையான பல்லாங்குழி கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்ப சூடு வச்சதுனால ஓட்டை விழுந்துருச்சு. ஆனால் வந்து தெர்மாக்கோல் வந்து நல்லா திக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி விடாது. என்னோடது அடியில் வந்து ரொம்ப மெலிசாவும் சைடில் வந்து மொத்தமாகவும் இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு ஓட்டை வந்து சீக்கிரம் விழுந்துருச்சு. மேபி நீங்கள் நல்லா திக்கான தெர்மாக்கோல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகாது. அதுக்கு வந்து நான் பேப்பர் கொடுத்து நான் ஒட்ட வச்சுட்டேன். ஸோ குறைஞ்ச டைமில் நமக்கு வந்து பல்லாங்குழி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம காய் எதுனாலும் போட்டுக்கலாம், புளியங்கொட்டை எதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டக்கடலை கூட போட்டு விளையாடலாம். ஆனால் புளியங்கொட்டை விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு எல்லாமே. ஸோ ஒரு குழிலையும் வந்து 5 காய் போடணும். இந்த சைடு 7 குழி, அந்த சைடு 7 குழி. அதே மாதிரி ஒரு குழிலையும் 5 காய் போட்டு விளையாடணும். லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம விளையாடணும். இப்போ நம்ம வந்து ஆட்டத்தை தொடங்கலாம். நம்ம எங்கே வேணால் நம்ம வந்து பாண்டியிலேருந்து நம்ம வந்து காய் எடுக்கலாம். ஆனால் லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து நம்ம மூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு காயாக வந்து ஒரு குழியிலையும் ஒரு காய் போடணும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தோன்னா நம்ம காய் முடிஞ்சோன்னா பக்கத்தில் இருக்கிற பாண்டியிலேருந்து இருக்கிற காயை எடுத்து ஒரு காயாக ஒரு குழியில் போட்டுட்டு வரணும். அதே மாதிரி முடிச்சோன்னா பக்கத்தில் இருக்கிற பாண்டியிலேருந்து காய் எடுத்து ஒரு குழியிலையும் ஒரு காயாக போடணும். இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு கால்குலேஷன், மெமரிக்கு வந்து ஒரு நல்ல கேம். அதே மாதிரி டைம் பாஸுக்கு இதை மாதிரி ஒரு கேம் எங்கேயுமே இருக்காது. அவ்வளோ நேரம் நம்ம விளையாண்டுட்டே இருந்தோம்னா விளையாடுற நேரமே போகிறதே தெரியாது. அதே மாதிரி நல்ல ஒரு டைம் கன்சியூமிங்கான கேம். இப்போ நான் வந்து காயின் வந்து இதில் லாஸ்ட்டு போட்டேன். பக்கத்தில் வந்து எதுவுமே இல்லை. அதை வலிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பாண்டியில் இருக்கிற காயினை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நமக்கு வந்து கிடைச்ச காயின்ஸ். பாருங்கள், இது நமக்கு நம்ம வச்சுக்கலாம் நம்ம சைடு. அடுத்த பிளேயர் வந்து இப்போ விளையாடலாம். அவங்களும் எந்த பாண்டியிலேருந்து வேணால் காய் எடுத்து லெஃப்ட் டு ரைட் விளையாடணும். குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 10 கேமாவது விளையாண்டாதான் வின்னர் யாருன்னு தெரியும். அந்த அளவுக்கு கேம் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அவங்க பாண்டியை பிரிக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அடுத்த ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களோட பாண்டியை வந்து நம்ம பிரித்து நம்ம சைடு எடுக்கிறது தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பாண்டியை வந்து விட்டுறாமல் நம்ம சேர்த்து வச்சுக்கிறது தான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், 4 காயின் வந்திருக்கு. இதை நம்ம வந்து முத்துன்னு சொல்லுவோம். இது வந்து போனஸ் பாயிண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஆப்போசிட் டீமில் வந்து இந்த முத்தை எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா ஆட்டம் ஆடும்போது அவங்கள வந்து நம்ம எடுக்க விடக்கூடாது. சப்போஸ் மறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எடுக்கக்கூடாது. அதனால் மறக்காமல் அவங்க எடுத்து வச்சுக்கணும்.
சப்போஸ் மறந்துட்டாங்கன்னா அந்த பாண்டியை வந்து அந்த முத்தை வந்து அங்கேயே தான் பாண்டியிலேயே வச்சிடணும். இப்போ என்னோட டர்ன். நம்ம பாண்டியை பிரிக்கும் போது மோஸ்ட்லி எல்லா காயினும் வந்து நம்ம சைடே போடுற மாதிரி பார்த்து நம்ம பாண்டியை பிரித்து விளையாடணும். இப்போ எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆப்போசிட் டீமில் விளையாடுவாங்க. பயங்கரமாக கல்குலேஷன் பண்ணி விளையாடுறாங்க. இது கொண்டக்கடலைங்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு இன்னொரு முத்து கிடச்சிருச்சு. இதை நான் எடுத்துக்குவேன். இப்போ ஆப்போசிட் டீமில் வந்து 2 காயின் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோட டர்ன். நான் வந்து இதை தூக்கி போட்டு வலிச்சு இந்த பாண்டி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி எனக்கு அந்த முத்தும் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து விளையாடணும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி. மோஸ்ட்லி நம்மளே பாண்டியை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் நம்மளோட பாண்டியை. அதே மாதிரி ஆப்போசிட் டீமில் இருக்கிற பாண்டியை வந்து பிரிக்க பார்க்கணும். பிரித்து நம்ம சைடு எடுத்துக்க பார்க்கணும். அதுதான் இந்த கேம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா மெமரி கேம். இப்போ நான் வந்து இந்த காயினை போட்டு அந்த சைட் மூவ் பண்ண போகிறேன். எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ அதை வந்து வலிச்சு அவங்களுக்கு 2 காயின் கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த பாண்டியை பிரிச்சே தான் ஆகணும், ஏன்னா வேறு காயின் இல்லை என்கிட்ட. இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு காயின் போட்டுகிட்டே வரணும். ஸோ ஒரு காயினும் இல்லை. இப்போ இந்த விளையாட்டோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சைடில் வந்து எந்த காயினும் இல்லை. நான் அவங்களுக்கு ஒரு ஆட்டம் காமிச்சிட்டேன்னா போதும், இந்த 4 காயினையும் நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆட்டம் காமிச்சிட்டேன், அவங்களுக்கு ஆட்டம் இல்லை, காயின் இல்லாதனால இது எல்லாமே எனக்கு தான். அந்த மாதிரி தான் கேம் விளையாடணும். இப்போ பிரித்து திருப்பியும் 5 காயினாக ஒரு ஒரு பாண்டியில் வைக்கணும். வச்சு நம்ம விளையாட்டை வந்து தொடங்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து 4 பாண்டியில் மட்டும்தான் காயின் இருக்குது. மீதி இருக்கிற பாண்டியில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பரோ இல்லை ஏதாவது குச்சியோ போட்டு வச்சிடணும். அது வந்து குப்பைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேப்பரை போட்டு வைக்கிறோம், அவ்வளோதான். சப்போஸ் அவங்கள்ட்ட ஒரே ஒரு பாண்டியில் மட்டும் காயின் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு 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 காய் போட்டு விளையாடணும். ஆப்போசிட் டீம்லேயும் ஒரு ஒரு காயின் போட்டு விளையாடணும். இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் லெஃப்ட் டு ரைட். இதே மாதிரி கேம் போயிட்டே இருக்கும், டைமும் போயிட்டே இருக்கும். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் கேம். இப்போ பாருங்க, இந்த கேமில் வந்து அவங்க வந்து போட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கடைசி காயின் இது போட்டு அதை வலிச்சு அந்த பாண்டியை அவங்க எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த 4 காயின் வந்து முத்துன்னு சொல்றதுனால அதுவும் அவங்க எடுத்துருவாங்க. இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஆட்டம் காமிச்சிட்டேன்னா இந்த காயின் ஃபுல்லாக நான் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இந்த 2 காயினை எடுத்து நான் போட்டுட்டேன்னா ஒரு ஆட்டம் காமிச்சிடலாம். அவ்வளோதான். அவங்களுக்கு ஆட்டம் இல்லாதனால இந்த காயின் எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி தான் விளையாடணும். இப்போ அவங்களுக்கு ஆட்டம் இல்லை. இதே மாதிரி தான் இன்னொரு கேம்லேயும் ஆச்சு. ஸோ இந்த இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கலாம். மைண்டுக்கும் ரொம்ப நல்ல கேம் இது. வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் வந்து பல்லாங்குழிக்கு தர்மோக்கோல் இல்லாமல் வேற எப்படி விளையாடலாங்கிற ஆப்ஷனை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கிண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 7 கிண்ணம் வச்சு நீங்கள் விளையாடலாம்.
ஏன்னா இப்போல்லாம் நம்ம வீட்டிலலாம் மண் தரை இருக்கிறதில்ல, அதனால வந்து மண்ணுலலாம் நோண்டி குழி மாதிரி வச்சு கூட விளையாடுவாங்க ஊர் சைடில். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 3வது ஆப்ஷனாக நீங்கள் கொட்டாங்குச்சியில் வந்து நீங்கள் விளையாடலாம். கொட்டாங்குச்சி வந்து சரியாக நிற்காது. ஸோ நீங்கள் வந்து கீழே ஊன்றதுக்கு வந்து மண் இருந்ததுன்னா மண் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைல்ஸ் இருக்கிறதுனால க்ளே யூஸ் பண்ணி அதை நிற்க வச்சு குழி மாதிரி வச்சு 7 கொட்டாங்குச்சி இந்த சைடு 7 கொட்டாங்குச்சி அந்த சைடுங்கிற மாதிரி வச்சு பல்லாங்குழி விளையாடலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ட்ரிக் தான் விளையாடுறதுக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து வெறும் தரையிலேயே வந்து நம்ம வட்டம் போட்டு நல்லா பெரிய சர்க்கிளாக போட்டு காயின் போட்டு எடுக்கிற மாதிரி வச்சு விளையாடலாம். ஆனால் அது குழியாக இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.